கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த இன்னொரு நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த வாலிப ஓட்டம் நிகழ்ச்சியெல்லாம் ஆண்டுடைய நாம மகிமைக்காக நாங்கள் ஒளிபரப்புகிறோம். அன்பு வாலிபர்களே, கடந்த வாரத்திலே கரூர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது அங்கே அநேகர் இந்த ஊழியத்தை குறித்து, இந்த நிகழ்ச்சியை குறித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை நான் அறிந்திருந்தேன். நான் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் அடியேன். ஆண்டவருடைய கிருபையை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார், இந்த டிவி ஊழியத்தை நடத்தி வருகிறார். ஆண்டவர் உண்மையாகவே ஒரு பெரிய திட்டத்தோடு, ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நம்முடைய கைகளிலே கொடுத்தார் என்பதை நான் அறியும் போது நான் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமான வாலிபர்களே, அன்பு பெற்றோரே, தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் உங்கள் ஜெபங்களிலே நினைத்து கொள்ளுங்கள். அதை தான் நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். உங்கள் ஜெபத்திலே நீங்கள் எங்களை தாங்குவீர்களானால் அது எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் தொடர்ந்து இந்த நாளிலும் நம்மோடு பேசுவாராக. வேத புஸ்தகத்திலே ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 43ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடி கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். இப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். 45ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அந்த அசுத்த ஆவிகள் அந்த வீட்டுக்கு, எந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதோ அந்த வீட்டுக்கு திரும்ப வரும்போது, அந்த மனுஷனுக்குள்ளே இது சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளே வரும்போது வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து, முதல்ல வருது, அப்புறம் உள்ளே புகுந்து அங்கே குடியிருக்கும். ஒரு மனிதன், பிசாசு பிடித்த மனிதன், அவன் விடுதலை பெற்ற உடனே, இயேசு கிறிஸ்துவினால் விடுதலை அனுபவித்தவுடன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பிசாசுகள் வெளியே ஓடினவுடன், அது விரட்டப்பட்டவுடன் அந்த பிசாசு என்ன செய்கிறதாம், வெளியே போய் அது வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து அதுக்கு திரும்ப என்ன செய்து, தன்னிலும் 7 கொடிய ஆவிகளை அது கூட்டிட்டு திரும்ப அந்த மனுஷனை தேடி வருது. ஏன்னா தான் போய் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது அந்த மனுஷனோட அப்படின்னு தெரிஞ்ச உடனே பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக்கிட்டு அது உள்ளே வருது. உள்ளே வந்து குடியிருக்குதான். குடியிருந்து அவனுக்குள்ள அவனுடைய நிலைமையையே மாற்றுது, உட்புகுந்து. பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் அவருடைய ஆவியை வைக்க விரும்புகிறார். அவர் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் என்ன நடக்கிறது? இந்த மனுஷன் பாவம் செய்து தேவ கிருபையை அவன் இழக்கும்போது அந்த மனுஷனுடைய இதயம் வெற்றிடமாய் மாறிவிடுகிறது. அப்போ வெறுமையாய் மாறும்போது அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவனுக்குள்ள வாழ முடியாததுனால அவனை விட்டு விலகும்போது வேறு ஒருவன், அதாவது பிசாசானவன் அந்த மனுஷனுக்குள் வருவதற்கு எத்தனிக்கிறான். அப்போ தன்னுடைய பொல்லாத ஆவிகளினாலே அவங்கள ஆயத்தப்படுத்தி பாவம் செய்ய வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அதற்கப்புறம் உள்ளே வந்து அவன் உட்கார்ந்துருவான். அவன் உள்ளே புகுந்துட்டான் அப்படின்னா அவங்க நிலைமை மோசமாயிடும். பாருங்கள், ஏற்கனவே பிசாசுக்குள்ளேருந்து, பிசாசின் பிடியிலிருந்து அவனுக்கு அடிமையாகிருந்து அவனை விட்டு வெளியே போன அந்த பிசாசு விடுதலை பெற்றவுடன் இந்த மனுஷனுக்குள்ள மறுபடியும் கர்த்தர் வந்து வாசம் பண்ணாவிட்டால் என்ன நடக்குமா? அவனுடைய நிலைமை மோசமாக மாறிவிடும். பைபிளில் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். அதில் பிரதானமாய் 12 சீஷர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். அந்த 12 சீஷர்களிலே ஒருவனுடைய கேரக்டரை குறித்து, அவன் யாருன்றதை குறித்து யோவான் சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய கடந்த கால வாழ்க்கை என்ன, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் 12ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யூதாஸ் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், யூதாஸ் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாயிருந்தபடினாலும் இப்படி சொன்னான். யூதாசுடைய பழைய நிலைமை என்ன, பழைய கேரக்டர் என்ன அப்படின்னா,
அவன் ஒரு திருடன். வேதம் சொல்லுகிறது அவனுடைய பழைய வேலை என்ன? திருடன். அப்போ பிசாசு அவனை தவறான ஒரு வழியிலே செயல்படுத்தி வந்தான். அவனை தப்பான வழியில் இயக்கி கொண்டு வந்தான். அப்போ என்ன நடக்கிறது? அப்படி தவறாக இயக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் யூதாஸ் பிசாசுக்கு அடிமையாக இருந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை சந்தித்த பின், இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்த பின், இவன் இயேசுவை அறிந்ததற்கு பின்பு இயேசுவின் சீஷனாக இவன் மாற்றப்படுகிறான். அப்போ இயேசு எங்கே போனாலும் அவரை ஃபாலோ பண்ண வேண்டியவன் இந்த யூதாஸ் காரியோத். இந்த யூதாஸ் காரியோத் இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? திருடன். அப்போ திருடன் திருட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இயேசுவின் சீஷனாக அவன் மாறிவிட்டான். ஆனால் என்ன நடக்கிறது பாருங்கள், அவன் இயேசுவின் சீஷனாக இருந்தானே தவிர இயேசுவுக்கு உண்மையாய் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவனாக வாழவில்லை. அவனுக்கு ஆசைலாம் பணத்தின் மேலே அவனுக்கு அதிகமான நாட்டம். சம்பாதிச்சா போதும், வாழ்ந்தா போதும், நல்லா இருந்தால் போதும், ஆசீர்வாதமாக இருந்தால் போதுன்றதை மட்டும்தான் அவன் மனசில் வைத்திருந்தானே தவிர அவனுக்குள் பண ஆசையை விட்டு விடுதலை பெறாமல் அந்த விடுதலைக்குள் அவன் வர முடியாமல் இன்னும் பணத்திலே சிக்கி தவித்ததுனால என்ன நடக்குது? அவனை விட்டு வெளியே போன பிசாசு திரும்ப அவனுக்குள்ளாக 7 பொல்லாத ஆவிகளோடு வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டு. இப்போ என்ன நடக்கு பாருங்க, ஒரு 3 குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தில் ஒரு காரியத்தை பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டபடி சொல்லாமல் திருடனானபடியால் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டவர்களை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். அப்போ எப்போது இவனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுக்கு வர ரெடியாக இருக்கிறான். இவன் அதனால தான் காட்டி கொடுக்கறதற்கு ஆயத்தமாயிட்டான். இவன் முதல்ல இவனுக்குள்ள பிசாசு வந்து இவனுடைய நிலைமையே மோசமாக்குறதுக்கு காரணம், இவன் முடிவை தவறாய் மாற்றினதற்கு காரணம். இயேசுவின் சீஷர்கள் எல்லாரும் இயேசுவுக்காக வாழ்ந்தாங்க, மரித்தாங்க. ஆனால் இந்த ஒரு சீஷனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனுடைய கடைசி காலகட்டத்தில் இவனே தன்னுடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டான், இவனே தன் முடிவை தேடிக்கொண்டான். பாருங்க, இயேசுவோட வாழ்ந்து எவ்வளோ நல்லா மகிமையாக வாழ்ந்து ஊழியம் செஞ்சிருக்கலாம், இயேசுவுக்காக என்ன நல்லா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இவனுடைய நிலைமையை பாருங்கள். ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், நான் விற்று போட்டேன், ஆஃப்டர் ஆல் பணத்துக்காக என் இயேசுவை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நாண்டு கொண்டு சாகிறான். அவன் முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளதா இருந்தது. ஏற்கனவே அவன் சூசைட் அட்டெண்ட் பண்ணானா, இல்லை ஏற்கனவே அவன் இப்படி போய் சாக முயற்சி செஞ்சானா? இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் முதலாவது சாத்தானுக்கு என்ன செஞ்சிட்டான்? இடம் கொடுத்துட்டான். திருட்டு தொழிலை விட்டு வெளியே வர முடியாமல் இன்னும் அந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்து அதுலேயே அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். ஸோ முதல்ல பிசாசுக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுத்துட்டான் அப்படின்னா அவன் நிலைமை மோசமாகிவிடும். தேவ பிள்ளைகளே, உங்கள் பள்ளியிலையோ கல்லூரியிலையோ ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு நாளும் சாத்தானுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே கொடுக்காதீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, கொஞ்சம் அந்த இடத்த விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமை மோசமாகிவிடும். ஏற்கனவே இருந்த போராட்டம் இப்போ 7 மடங்கு பெருசாக மாறிடும். ஏற்கனவே இருந்த கேடான வாழ்க்கை இப்போ 7 மடங்கு அதிகமாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் உங்களுக்கு தேவையே இல்லை. தயவுசெய்து அப்படி வாழாதீங்க. அப்படிப்பட்ட நிலைமைக்கு உங்கள் வாழ்க்கையை விற்று போட்டுறாதீங்க, வேண்டாம். முதலாவது பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். ரெண்டாவது என்ன நடக்குது பாருங்கள், 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. அப்போ பிசாசுக்கு ஒன்ஸ் இடம் கொடுத்தாச்சுன்னா என்ன செய்வானா? தூண்டுவானா அவன் இயக்குவான். அவன் தப்பு செய் அப்படின்னு சொல்லி உங்களை தூண்ட ஆரம்பிப்பான். பிரியமான வாலிபர்களே, பிசாசு ரூபத்தில் இன்றைக்கி பல நண்பர்கள் உங்களை தூண்டுவாங்க. நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. இடம் கொடுத்தாச்சுன்னா அவன் தூண்டுதலை நீங்கள் கேட்க வேண்டியதாகிடும். அவன் தூண்டுதலை தயவுசெய்து நீங்கள் கேட்காதீங்க. சாத்தான் எந்த விதத்திலாவது உங்களை தூண்டுவான். பாவம் செய், தப்பில்லை, இந்த ஒரு நாள் செய், தப்பில்லை, இன்னைக்கு செய், தப்பில்லைன்னு சொல்லி உங்களை தூண்டி உங்களை அலக்கழிச்சு உங்களை வேதனைப்படுத்துவான். பிரியமான என் அன்பு வாலிபர்களே, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க. தூண்டுனா தைரியமாக சொல்லுங்க, முடியாது. எந்த நண்பர்களாவது உன்னை பாவம் செய்ய சொன்னால் தைரியமாக சொல்லுங்க, முடியாது. ஒரு நாளும் இடம் கொடுக்காதீங்க.
கேர்ஃபுல்லாக இருங்க. அவன் முதல்ல இடம் கொடுத்தான். இடம் கொடுத்தவனை பிசாசு என்ன பண்ணுச்சு? தூண்டினதுனால என்ன ஆச்சான்? அதே யோவான் 13 அதிகாரத்தில் 27 வசனத்தை வாசிக்கிறேன். அந்த துணிக்கையை அவன் வாங்கிய பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இடம் கொடுத்தவனுக்குள்ள தூண்டினவனுக்குள்ள பிசாசு உட்காந்துட்டான். சேர் போட்டாச்சுப்போம், அவ்வளோதான். அப்போ இதுவரைக்கும் பிசாசுக்கு அவன் இடம் கொடுக்காம இருந்திருந்தானா உள்ள பூந்திருக்க முடியுமா? சில நேரம் சில வாலிபரில் கவனிச்சிருக்கிறேன், சில வாலிப தங்கைமாரை கவனிச்சிருக்கிறேன். அந்த வாலிப வயசில் பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு பிடிச்சி அலக்கழித்து அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிற நிலைமையை பார்த்துருக்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன்? நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. எப்போதும் ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்கு நான் சேவை கொடுக்குறேன். பிசாசுக்கு நீங்கள் கீழ்ப்படியக்கூடாது. அவன் எப்போதும் உங்களை விழுங்க வகை தேடுவான். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா உங்களை விழுங்கிடுவான், உங்களுக்குள்ளே புகுந்து விடுவான். கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கி பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீங்களா? எந்த சத்ரு எந்த சோதனையிலும் நிற்க கற்றுக்கொள்ளுங்க. அதில் தாக்கு பிடிக்க முடியலன்னு தடுமாறினீங்கன்னா ஜெபிங்க. ஆண்டவரே பிசாசுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லுங்கள். அப்படிப்பட்ட பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டிய நேரங்கள் வரும்போதெல்லாம் எதிர்த்து நின்று அவனை மேற்கொள்ள இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கிலேருந்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உமக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். ஒரு நாளும் பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே, பிசாசுக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு துளி இடத்தை நாங்கள் கொடுக்கக்கூடாது. எப்போதும் எதிர்த்து நிற்க கிருபை தாரும். உமக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிற இருதயத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வாலிபர்களுக்கு நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இனி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிசாசை எதிர்க்கிறவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இவர்களை மாற்றும். ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான் அந்த யூதாஸ். அதனால் அவனுடைய நிலைமை எவ்வளோ பரிதாபமாக மாறிடுச்சு. அந்த ஒரு நிலைமை இந்த வார்த்தையை கேட்குற ஒருவருக்கும் வரவே கூடாதப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாதுகாப்பு இப்படி பிள்ளைகளுக்கு தாரும். இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்னென்ன தேவைகளோடு இருந்தாலும் அந்த தேவைகளை சந்தியும். இவர்களுடைய பிரச்சனைகளை மாற்றும். சமாதானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு வாலிபர்களே, கர்த்தர் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு பேசியிருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை உங்களுக்குள்ளே பாதுகாத்துக்கோங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக நில்லுங்க. திரும்ப அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: வெற்றியின் ஊழியங்கள், நம்பர் 97, லாமெக் தெரு, ஜானகி நகர், வலசரவாக்கம், சென்னை 87. For prayer and counseling, தொலைபேசி எண் 044 6555 1333 மற்றும் 2486 3381 2486 3382. செல்போன் 9940 212194.